ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 7. தாரயிஷ்யதி தேவேகம் ருத்ரஸ்து ஆத்மா ஷரீரிணாம் யஸ்மின் வோதம் இதம் புரோதம் விஸ்வம் சாடீவ தந்துஷு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தாரயிஷ்யதி தாங்குவார், தே உங்களுடைய வேகம் அலைகளின் வேகத்தை, ருத்ர சிவபெருமான், து உண்மையில் ஆத்மா பரமாத்மா, ஷரீரினாம் உடல் பெற்ற எல்லா ஆத்மாக்களின், யஸ்மின் யாருக்குள், ஓதம் அதன் நீளவாட்டத்தில் இருக்கும், இதம் இந்த பிரபஞ்சம் முழுவதும், புரோதம் அகலவாட்டம், விஸ்வம் முழு பிரபஞ்சமும், சாட்டி ஒரு துணி, இவ போல, தந்துஷு நூல்களில் டிரான்ஸ்லேஷன் நூல்களால் பின்னப்பட்டுள்ள ஒரு துணி நீளவாட்டமாகவும் அகலவாட்டமாகவும் செல்வதைப் போலவே நீளவாட்டமாகவும் அகலவாட்டமாகவும் பரந்துள்ள இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வெவ்வேறு சக்திகளுக்கு கீழ்ப்படிந்ததாக உள்ளது. சிவபெருமான் பகவானின் அவதாரம் என்பதால் அவர் பரமாத்மாவின் பிரதிநிதியாக உடல் பெற்ற ஆத்மாவினுள் இருக்கிறார். உங்களுடைய வேகத்தை தமது சிரத்தின் மீது அவரால் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். கங்கை நீர் சிவபெருமானின் சிரம் மீது தாங்கிக் கொள்ளப்பட்டது. சிவபெருமான் பல்வேறு சக்திகளால் முழு பிரபஞ்சத்தையும் தாங்கிக் கொண்டிருப்பவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு அவதாரம் ஆவார். சிவபெருமான் பிரம்ம சம்ஹிதையில் 5.45 பின்வருமாறு விவரிக்கப்படுகிறார். ஷீரம் யதா ததி விகார விசேஷயோகாத் சஞ்சாயதே நாஹி ததக பிரதகஸ்தி ஹேதோ யா சம்புதாமபி ததா சமுபைதி கார்யாத் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. நல்ல பாலுடன் புளித்த தயிரை கலப்பதால் அது தயிராக மாறுகிறது. உண்மையில் தயிர் தன்மையில் பாலுடன் ஒன்றுபட்டது. அதுபோலவே பரமபுருஷனாகிய கோவிந்தன் பௌதீக விவகாரங்களை நடத்தும் விசேஷ நோக்கத்திற்காக சிவபெருமானின் வடிவத்தை பெறுகிறார். பகவான் கோவிந்தனின் தாமரை பாதங்களுக்கு என் வணக்கம். இதுவே மேற்கூறிய பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். எப்படி தயிர் பாலாகவும் அதே சமயம் பால் இல்லாமலாகவும் இருக்கிறதோ அப்படித்தான் சிவபெருமானும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக இருக்கிறார். ஜட உலகத்தை பராமரிப்பதற்காக 3 அவதாரங்கள் தோன்றுகின்றனர். பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன், அதாவது சிவபெருமான். சிவபெருமான் தமோ குணத்திற்குரிய விஷ்ணுவின் அவதாரம் ஆவார். பௌதீக உலகம் தமோகுணம் மேலோங்கியதாக உள்ளது. எனவேதான் சிவபெருமான் இங்கு பிரபஞ்சத்தின் நீளவாட்டத்திற்கும் பக்கவாட்டத்திற்கும் ஒப்பிடப்படுகிறார். இந்த பிரபஞ்சம் நீளவாட்டமாகவும் பக்கவாட்டமாகவும் பின்னப்பட்டுள்ள ஒரு துணியை ஒத்திருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 7 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.